நீங்கள் எனக்காக வந்து இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கேட்கணும்னு நினச்சேன். எங்கள் அப்பா உங்களுக்கு எப்படி தெரியும்? அது நான் ஒரு இன்டர்வியூக்காக போகும்போது தான் அவரை முதல்ல பார்த்தேன். முதல்ல உங்கள் அப்பாவை பார்த்ததும் நிறைய நாள் பழகின மாதிரி தோணுச்சு. ஆனால் அவரோட குடும்பத்தோட பழக போகிறேன்னு அப்போ எனக்கு தெரியல. எங்கள் அப்பா எப்போவுமே அப்படித்தாங்க. அவர் யார்கிட்ட பழகினாலும் சொந்தக்காரங்கிட்ட பழகிற மாதிரியே பழக ஆரம்பிச்சிருவாரு. எப்போ பார்த்தாலும் அவங்கள பற்றியே பேசிகிட்டு இருப்பாரு. ஆனால் இன்னைக்கு விடுங்க கண்மணி, ஏதோ நடக்கக்கூடாது நடந்து போச்சு, கவலைப்படாதீங்க. இப்போ என் கவலை எல்லாம் என் தங்க லீலாவை பற்றி தான். வந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களையும் வாய்க்கு வந்தபடி பேசி அனுப்பிட்டா. இனிமே அவளை யார் கல்யாணம் பண்ணிப்பா சொல்லுங்க? கண்டிப்பா நல்ல மாப்பிள்ளை தான் லீலாவுக்கு கிடைப்பா. அதுக்காக கூட இப்படி நடந்துக்கலாம் இல்லையா? எங்க அப்பா எங்களை விட்டுட்டு போனாலும் எங்களுக்கு உதவியாவும் ஆறுதலாவும் உங்களை விட்டுட்டு போயிருக்காரு. அதை நினைக்கும் போது எனக்கு நிம்மதியாவும் ஆறுதலாவும் இருக்கு. நான் அப்படி என்னங்க பண்ணிட்டேன்? நீங்க வேணா செஞ்ச உதவிய சொல்லாம இருக்கிறது உங்களோட தன்னடக்கமா இருக்கலாம். ஆனா நீங்க செஞ்ச உதவிய நான் சொல்லாம இருந்தா அது பெரிய தப்பு. ரொம்ப நல்லா பேசுறீங்க. இதுக்கு முன்னாடி ஏதாவது ஸ்கூல்ல டீச்சரா இருந்தீங்களா? எப்படி கிளாஸ் எடுக்கிறீங்க? கண்மணி, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு தான் தெரியல. நோ, அப்படி பார்க்காதீங்க. நான் தப்பா ஒன்றும் கேட்க போறதில்ல. பரவாயில்ல, கேளுங்க. நான் ஒன்றும் தப்பா நினைச்சுக்க மாட்டேன். இல்லை கண்மணி, நீங்க எப்பவுமே உங்க சிஸ்டர் பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. இப்போ அது உங்களை பத்தி, உங்க லைஃப்பை பத்தி யோசிக்க மாட்டீங்களா? உங்க ஹஸ்பண்ட் எங்க இருக்காரு? என்ன பண்றாரு? சொல்லுங்க. நான் ஏதாவது தப்பா கேட்டுட்டேனா? இல்லைங்க, நீங்க கேட்டது சரிதான். ஆனா எனக்கு தான் அந்த தப்பான ஆளை பத்தி என்ன சொல்றதுன்னு தெரியல. என் புருஷன் ஒரு குடிகாரன். அவனுக்கு வாழ்க்கப்பட்டதால என் வாழ்க்கையே பாழா போச்சு. அவன் பணத்துக்காக இன்னும் ஒருத்தங்கிட்ட விற்க பார்த்தான். ஓ, ஐம் சாரி. அது பொறுக்காம தான் நான் அவனை விட்டு விலகி வந்துட்டேன். கையில 6 மாச குழந்தையோட வந்த எனக்கு எங்க அப்பா தான் இது வரைக்கும் ஆறுதலா இருந்தாரு. எங்க அப்பா இருந்த வரைக்கும் எனக்கு எந்த குறையும் தெரியல. தனியா இருக்கோமே நான் பயந்ததும் இல்ல. ஆனா இப்போ ரமணி, ப்ளீஸ் அழாதீங்க, தைரியமா இருங்க. நீங்க உங்களுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்க? நான் இருக்கேங்க. உங்களுக்கு துணையா நான் இருக்கேன். ப்ளீஸ் கண்ணை தொடங்க. யாராவது பாத்திர போறாங்க, முதல்ல கண்ணை தொடங்க. எல்லாத்தையும் மறந்துருங்க. ஓகே, வாங்க நம்ம போயிட்டு வந்துடலாம். வாங்க வாங்க. என்ன அது, ஏன் இவ்வளவு லேட்டு? சார் பூஜா, வர வழியில் கொஞ்சம் டிராஃபிக் லேட் ஆயிடுச்சு. டேய் நீ போடா, நீ வா போடா. இந்த ஃபைல் அவர்கிட்ட கொடுங்க. சார், சொல்லுங்க. அன்னைக்கு மண்டபத்துல பாம்பு வச்சவன் வந்தா? யோ 301 சார், வாயா.
இவனை தூக்கி லாக்கப்ல போடு. ஏய் வாடா. நீங்க உட்காருங்க. பரவாயில்லையே, எங்க டிபார்ட்மெண்டோட பாஸ்டா இருக்கீங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சார். பாதிக்கப்பட்டவங்க நாங்க, அதனால தான் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். அப்புறம் இவர் என்னோட ஃப்ரெண்டு ஆதி. வணக்கம் சார். வணக்கம் சார். எனக்கு இந்த பாம்பரை பிடிக்க ஹெல்ப் பண்ணதே இவர் தான் சார். இவரால தான் இவனை இன்னைக்கு இங்க பிடிச்சு கொண்டு வர முடிஞ்சது. நல்ல வேளை நீங்களே அடிச்சு விசாரிக்கிறேன்னு சொல்லி பிரச்சனையை பெருசாக்காம குற்றவாளி இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க. ரொம்ப நல்ல காரியம் பண்ணீங்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அவனை விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரிச்சா உண்மையை சொல்லிடுவான். டேய் எந்திரா. டேய் என்னடா எந்திரானா முறைச்சு பார்த்துட்டு இருக்க? எந்திரா சொல்ற. யாரு சொல்லி மண்டபத்திலையும் கார்லயும் பாம்பு வச்ச? சொல்ற. உன்னைத்தானே கேட்கிறேன். நீ ஏன் சொல்லிட்டேன்னா உன் உடம்பு இப்ப இருக்கிற மாதிரியே எப்பவும் இருக்கும். அவனை நீ சொல்லலன்னு வச்சுக்க, நார் நாரா பிரிச்சு தொங்க விட்டுருவேன். சொல்லு சொல்லுடா. என்னடா கேட்டுட்டே இருக்க, முறைச்சு முறைச்சு பார்த்துட்டு இருக்க? சொல்றா. சொல்றா. சொல்ல போறேன் இல்ல சார். ஏய் சொல்றா. சார் அடிக்காதீங்க. தெரியாது சொல்றா. சார் அடிக்காதீங்க. வேணாம் பேசுற. சொன்னா கேளுங்க. இவங்கிட்ட வா. உங்களுக்கு தெரியாது. தொலைச்சு வர ராஸ்கல். என்னடா சொல்றா. சார் வேணாம் சார். சொல்றா. ஏய் சொல்றா. சொல்ல போறேன் இல்ல சொல்றா. ஏய் யாரா போமே சொல்லுதே? சார் வேணாம் சொல்றா. சொல்ல சொல்ல. சொல்ல போறேன் இல்ல சொல்லிரு சார். ஏய் எந்திரா எந்திரி. சொல்றா. சொல்லு. யார் உன்னை பாம்பு வைக்க சொன்னது? சொல்றா. சொல்றா. அடிக்காதீங்க சார். சொல்லிடுறேன் சார். ராமராஜ சொல்லிதான் மண்டபத்துல பாம்பு வச்சேன் சார். ராமராஜன் இது மட்டும் பொய்யா இருந்தது மோவன. டீ வாங்கிட்டு வாயா. வாங்கிட்டு வரேன் சார். சார் ஏதாவது சொன்னா நான் கேட்கறதுக்கு தெளிவா பதில் சொல்லுங்க. சொல்லுங்க சார். ராமராஜன் யாரையாவது உங்களுக்கு தெரியுமா? ஏன் சார்? கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. அவரை தெரியுமா? தெரியும். அவருக்கும் உங்களுக்கு ஏதாவது முன் விரோதம் இருக்கா? ராமராஜ் தான் பாம்பு வைக்க சொன்னாருன்னு குற்றவாளி சொல்றான். உங்க குடும்பத்தையே பழி வாங்குற அளவுக்கு ராமராஜுக்கு அப்படி என்ன கோவம்? 2 விஷயம் இருக்கு சார். ஒன்னு ஃபேமிலி மேட்டர். அவரோட பொண்ணு என் அண்ணனை லவ் பண்ணி அவங்க 2 பேரும் ஓடி போயிட்டாங்க. அப்புறம் அவங்கள தேடி கண்டுபிடிச்சு பிரிச்சு வச்சுட்டாங்க. அதனால அவர் எங்க ஃபேமிலி மேல கோவமா கூட இருக்கலாம். இன்னொன்னு, அவர் ஒரு வயசான பெரியவர் வீட்டை அவர் மிரட்டி எழுதி வாங்கிட்டு இருக்கும்போது நான் வீடியோ எடுத்து மீடியா மூலமா அதை பப்ளிக்கு தெரியப்படுத்தி அவர் அரெஸ்ட் பண்ண வச்சது. அதனாலதான் அந்த ஆள் கோவமா இருந்திருக்கலாம். அந்த கோவத்துல தான் உங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல பாம்பு வச்சிருக்காரு. இவன் கொடுக்கிற வாக்குமூலத்தை வச்சு அவரை கைது பண்ணிடலாம். கான்ஸ்டபிள் அவனோட வாக்குமூலம் எழுதிவாங்க. ஓகே சார். சார் ஜீப் ரெடி பண்ண சொல்லுங்க. சார் வாங்க போலாம். யோ எஸ்ஐங்கய்யா. அதையா 2 பேரும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல, ஆமா. அந்த கேஸ் விஷயமா வெளியே போயிருக்காரு.
டீ வேண்டா சொன்னாரா? யோ நீயே குடியா? சரி. சார், யோ அந்த எஸ்ஐ எங்கேயா போனா? கேஸ் விஷயமா வெளியே போயிருக்காருங்க சார். கேஸ் விஷயமாவா? யோ யார் இவன்? என்ன கேஸ்? அதான் சார் பாலாஜி கல்யாண மண்டபத்தில் பாம்பு வச்சானே அந்த கேஸ் சார். கல்யாண மண்டபத்துல பாம்பு வச்ச கேஸா? இவனை யார் அரெஸ்ட் பண்ணது? நம்ம புது எஸ்ஐ சார். யோ இந்த எஸ்ஐ அடங்க மாட்டான் போல இருக்கு. ஏற்கனவே ஒருத்தன் இப்படித்தான் என்கிட்ட மோதி காணாம போயிட்டான். இவன் வாழை சுட்டுட்டு அமைதியா இருக்க மாட்டான் போல இருக்கு. சொல்லுங்க சார். ஓகே சார். சுரேஷ் எங்கடா போயிட்டு வர? எங்கேயோ போயிட்டு வரேன். ஏன் அவசியம் உங்கள்கிட்ட சொல்லணுமா? டேய் நான் உன் அம்மாடா. என்ன கேட்டேன்? எங்க போயிட்டு வரேன்னு கேட்டேன். அதுக்கு போய் இப்படி எரிஞ்சு விடுற? என்னடா ஆச்சு? வெளியில ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை வெளியில இல்ல, நம்ம வீட்டுக்குள்ள தான். என்னடா சொல்ற? நீங்க கேட்ட மாதிரி 2 லட்சம் பணம் பொண்ணு வீட்டில் தான் தரணும்னு ஒத்துக்கிட்டாங்களே. அப்புறம் எதுக்கு அவங்க அப்பா இறந்த பிறகு 5 லட்சம் பணம்னு அதிகமா கேட்டீங்க? ஓஹோ, நீ அந்த வீட்டுக்கு போயிட்டு தான் வரியா? யாருக்காகடா கேட்டோம்? எல்லாம் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான்டா கேட்டோம். இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? எவனோ ஒருத்தன் 5 லட்சம் ரூபாய் கொடுக்க தயாரா இருக்கும்போது அந்த பொண்ணுதான் பெரிய புரட்சி பொண்ணு மாதிரி ஏதேதோ வசனமெல்லாம் பேசி எங்களை கேவலப்படுத்தி அவமானப்படுத்திட்டா. பேச்சோட விட்டுட்டாலும் சந்தோஷப்படுங்க. அவங்க வசதிக்கு 2 லட்சம் தரேன்னு சொன்னதே ரொம்ப அதிகம். அப்படி இருக்க சூழ்நிலையில அவங்க அப்பா இறந்த பிறகு அதிகமா பணம் கேட்க உங்களுக்கு எப்படிமா மனசு வந்தது? அப்படி கேட்கறதுக்கு உங்களுக்கு அசிங்கமா இல்ல? உங்களுக்கு உண்மையிலே மனிதாபிமானம்னு ஒன்று இருந்திருந்தா என்ன பண்ணிருக்கணும்? பணமே வேணாம்னு சொல்லி அந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும்ல. அப்படியெல்லாம் இந்த வயசுல எங்களால புரட்சி பண்ணிட்டு இருக்க முடியாது. இதோ பாரு, பணம் இல்லாத வீட்டுல பொண்ணு எடுக்க நாங்க தயாரா இல்ல. நீ அந்த பொண்ணை மறந்துட்டு அடுத்து நடக்க வேண்டிய வேலையை பாரு. உன்னை பெத்தவங்க நாங்க. உனக்கு எப்ப எதை எப்படி செய்யணும்னு எங்களுக்கு நல்லா தெரியும். நாங்க வேறொரு வசதியான இடத்த பொண்ணா பார்த்து உனக்கு நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்டா. எனக்கு வசதியான பொண்ணு எல்லாம் வேண்டாம். டேய் சுரேஷ், நான் சொல்றத கேளு. நாங்க எது பண்ணாலும் உன் நல்லதுக்காக தான் பண்ணுவோம். இதோட அவளை பத்தின நினைப்ப மறந்துட்டு ஆகண வேலையை பார். அந்த குடும்பத்தை கூண்டோட கைலாச அனுப்பலான்னு போம்பு வச்சா அவங்க எப்படியோ தப்பிச்சிட்டாங்களே. அண்ணே, அந்த பூஜா உயிரோட இருக்கிற வரைக்கும் நமக்கு தானே ஆபத்து. நம்ம கேஸ் கோர்ட்டுக்கு வரும்போது அந்த பொண்ணு நமக்கு எதிராக ஸ்ட்ராங்காக சாட்சி சொல்லுவானே. ரை, அது வரைக்கும் அவளை உயிரோடு விட்டு வைக்க மாட்டேன்.
ஆழம் தெரியாம காலை விட்டுட்டா. ஏன்டா இவரு விஷயத்தில் தலையிட்டோன்னு ஒவ்வொரு நிமிஷம் துடி துடிச்சு சாக போறான். அண்ணா அவளை எப்படி தூக்கணும்னு மட்டும் சொல்லுங்கண்ணே. இந்த தடவை மிஸ் ஆகாம தூக்கிடுறோம். என்ன இன்ஸ்பெக்டர் சார் இந்த பக்கம்? கல்யாண மண்டபத்தில் பாம்பு வச்ச கேஸ் விஷயமா உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். ம்ஹும். என்ன தம்பி சொல்றீங்க? நான் எதுக்கு பொம்பு வைக்கணும்? ஆமா, அப்படி ஒரு ராங் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யாரு கொடுத்தது? நீங்க பண்ண தப்ப மறைக்க முடியாது. நீங்க யார் மூலமா பாம்பு வைக்க சொன்னீங்களோ அவன் இப்ப எங்க கஸ்டடியில தான் இருக்கான். ஆனா இப்போ அவன் உயிரோடு இருக்கானா? சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களா? என் மேல பொய்யான குற்றத்தை சொல்ல சொல்லி அவனை நீங்க அடிச்சு சித்திரவதை பண்ணல. அவன் லாக்கப்பிலே செத்து போயிட்டான். இந்நேரம் அவன் சத்து 10 நிமிஷம் ஆயிருக்குமே. என்ன உளற? மரியாதை நீயே வந்து வண்டியில ஏறு, இல்ல போலீஸ் வேலையை நாங்க காட்ட வேண்டியதா வரும். என்ன பண்றது தம்பி, உன் வயசு அப்படி. ஏழை ரத்தம் இல்லையா, அதுதான் இப்படி பேசிட்டு இருக்க. ஹலோ, யோ நான் கமிஷனர் பேசுறேன். என்னையா பண்ற? எங்க இருக்க நீ? சார் கேஸ் விஷயமா விசாரணை பண்ணிட்டு இருக்கேன் சார். யோ என்னையா விசாரணை பண்ற? ஒரு அப்பாவியை பிடிச்சி லாக்கப்ல போட்டு விசாரணைங்கிற பேர்ல அடிச்சு கொண்டு இருக்க. உனக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது? சார் அந்த அளவுக்குலாம் நான் எதுவும் பண்ணல சார். இந்த விஷயம் மட்டும் வெளியில தெரிஞ்சா எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமா? இப்போ எங்கயா இருக்க? ராமராஜ் ஃபேக்டரியில் இருக்கேன் சார். யோ பெரிய மனுஷங்க இருக்கிற இடத்துல உனக்குனே வேலை? அவரை பகச்சிக்காத. அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு உடனே ஸ்டேஷனுக்கு கிளம்பி வா. ஓகே சார். சரி சார், வரேன் மேடம். வயா. தம்பி, உங்களுக்கு இந்த மாதிரி எஸ்ஐ போலீஸ் சின்ன ஆளுங்களை மட்டும்தான் தெரியும். ஆனா எனக்கு எல்லாரையும் 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 தெரியும்டா. பார், என்கிட்ட வச்சுக்கிட்ட வாங்க மாட்டேன். இப்போ வேணா நீ புத்திசாலித்தனமா தப்பிச்சிருக்கலாம். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட கண்டிப்பாக மாட்டுவேன். அப்போ வாசிக்கிற உன் தலையில் தபேலா. என்னோட வயசு என் தொழில் அனுபவம்டா, தொழில் அனுபவம். ஆதி, ஜாக்கிரதை. ஏமா பொண்ணு, தம்பி ஜாக்கிரதையா கூட்டிட்டு பார்த்து கூட்டு போ. வாங்க ஆதி. இவர்கிட்ட நமக்கு என்ன பேச்சு? நம்ம ஆதாரத்தோடு எங்க பேசணுமோ அங்க பேசிக்கலாம். அவங்கள எப்படி இவர் விலை கொடுத்து வாங்குறாருன்னு நானும் பாக்குறேன். வாங்க. வரேன்.